வணக்கம். இது ஜப்பானிய பேய் கதைகள். நம்ம ஊரில் பேய் கதைகள் நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி அங்கேயும் எல்லா நாட்டுக்கும் அதுக்கான தனித்துவமான சில பேய் கதைகள், ஹாரர் கதைகளும் உண்டு. அப்படி பேசப்படுகிற காலங்காலமாக பேசப்படுகிற அந்த ஜப்பானிய ஹாரர் கதைகளை பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாமே சின்ன சின்ன கதைகள் தான், ஆனால் கொஞ்சம் புதுசாக இருக்கலாம். இந்த கதை ஒன்று பார்த்திங்கன்னா குகிசாகே ஒன்னா அப்படின்ற ஒரு கதை. அதாவது தமிழில் கிழிந்த வாயுள்ள பெண் அப்படின்றது இதோட அர்த்தம். ஜப்பானில் இரவு நேரத்தில் முகக்கவசம் போட்ட ஒரு பெண் தனியாக நடந்து வருவாளாம். அவள் யாரை பார்த்தாலும் ஒரே ஒரு கேள்வி கேட்பாள், நான் அழகாக இருக்கேனா? நீங்கள் ஆம் என்றால் அவள் மெதுவாக முகக்கவசத்தை எடுப்பாள். அதற்கு பிறகு அவளுடைய வாய் காது வரை கிழிந்திருக்கும். பின்னர் மீண்டும் கேட்பாள், இப்போவும் நான் அழகாக இருக்கேனா? நீங்கள் இல்லை என்றால் அவள் கத்தரியால் உங்களை கொன்று விடுவாளாம். நீங்கள் ஆம் என்றால் உங்கள் வாயையும் அவளுடைய வாயைப் போலேயே கத்தரியால் கிழித்து விடுவாளாம். இரண்டாவது கதை, டெக்கே டெக்கே. ஒரு பள்ளி மாணவி ரயில் பாதையில் விழுந்து ரயிலால் உடல் 2 துண்டாக வெட்டப்பட்டு விட்டதாம். ஆனால் அவள் இறந்த பிறகும் அமைதியாக போகவில்லை. இப்போதும் அவள் இரவில் வெறிச்சோடிய சாலைகளில் அவளுடைய மேல் உடம்பை மட்டும் கைகளால் இழுத்து கொண்டு டெக்கே டெக்கே என்ற சத்தத்துடன் வருவாளாம். யாராவது அவளை பார்த்து ஓட முயன்றால் அவள் மிக வேகமாக அவர்களை பிடித்து அவர்களுடைய உடலையும் நடுவில் வெட்டி விடுவாளாம். கதை 3, ஹனாகோ ஜான், அதாவது கழிப்பறை பேய். ரொம்ப மோசம்ல. ஜப்பானில் பல பள்ளிகளில் ஒரு கதை இருக்கிறது. பள்ளி கழிப்பறையின் 3வது அறையில் ஹனாகோ சான் என்ற சிறுமியின் ஆவி இருக்கிறதாம். அவளை அழைக்க வேண்டும் என்றால் கதவை 3 முறை தட்டி, ஹனாகோ ஜான் நீ உள்ளே இருக்கியா என்று கேட்கணும். சில நேரங்களில் உள்ளிருந்து மெதுவான குரல் வரும், ஆம் நான் இருக்கேன். கதவை திறந்தால் அங்கே சிகப்பு நிற உடையணிந்த ஒரு சிறுமி நிற்பாளாம். அவள் உங்களை உள்ளே இழுத்து மறைந்து போவாளாம். கதை 4, ஓகிகு டால். ஜப்பானில் ஒரு குடும்பம் ஒரு சிறிய பெண் குழந்தைக்கு பொம்மை வாங்கி தந்தார்கள். அந்த குழந்தையின் பெயர் ஓகிகு. அவள் அந்த பொம்மையை மிகவும் விரும்பினாள். ஆனால் சில காலத்தில் அந்த சிறுமி இறந்து விட்டாள். குடும்பம் அந்த பொம்மையை வீட்டிலேயே வைத்து கொண்டார்கள். சிறிது நாட்களுக்கு பிறகு அவர்கள் ஒரு விஷயத்தை கவனித்தார்கள். பொம்மையின் முடி மெதுவாக வளர ஆரம்பித்தது. முதலில் தோளளவு இருந்த முடி அதன் பிறகு மிகவும் நீளமானது. அவள் ஆன்மா அந்த பொம்மைக்குள் இருக்கிறது என்று மக்கள் நம்பத் தொடங்கினார்கள். இன்றும் அந்த பொம்மை ஒரு கோவிலில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதன் முடி இன்னமும் வளர்கிறது என்ற நம்பிக்கையும் கதையும் அங்கே உண்டு. கதை 5, யுகி ஒன்னா, அதாவது தமிழில் பனிப்பெண் என்று பொருள். கடுமையான பனிக்கால இரவில் வெள்ளை உடை அணிந்த மிக அழகான ஒரு பெண் தோன்றுவாளாம். அவள் சாதாரண மனிதர் அல்ல, அவள் பனியின் ஆவி. தனியாக பயணம் செய்கிறவர்கள், வழி தவறியவர்கள், குளிரால் நடுங்குகிறவர்கள், இவர்கள் மீது அவள் தோன்றுவாளாம். சில கதைகளில் அவள் தன் குளிர்ந்த மூச்சால் மனிதர்களை உடனே உறைய வைத்து கொண்டு விடுவதும் உண்டு. வேறு சில கதைகளில் அவள் முதலில் அழகாக தெரிவாள், அன்பாக பேசுவாள். ஆனால் அருகே போனால் அது மரணத்தில் முடியும். இந்த கதையின் பயம், அழகு, அமைதி, பனி இவை எல்லாம் சேர்ந்து மரணத்தை மறைத்து நிற்கிறது. கதை 6, ஹிதோபஷிரா, அதாவது சுவருக்குள் புதைக்கப்பட்ட மனிதர்கள் என்று இதன் பொருள். பழைய ஜப்பானில் சில பெரிய கட்டிடங்கள், பாலங்கள், அரண்மனைகள் கட்டும்போது அவை உறுதியாக நிற்க வேண்டும் என்பதற்காக மனிதர்கள் உயிரோடு சுவர் அல்லது தூண்களுக்குள் புதைத்தார்களாம். அப்படி பலியாக்கப்பட்டவர்களின் ஆவிகள் அந்த இடங்களில் இன்னும் அலைகின்றன என்று நம்பப்படுகிறது.
இரவு நேரத்தில் சில கோட்டைகளில் அழுகை சத்தம், நடை சத்தம், மூச்சு சத்தம் கேட்பதாக இன்று மக்கள் கூறுகிறார்கள். கதை 7, ரெட் ரூம். இது ஒரு நவீன ஜப்பானிய இணையத்தில் உலாவரும் ஒரு ஹாரர் கதை. ஒரு நாள் கணினியில் திடீரென ஒரு சிகப்பு நிற பாப்அப் விண்டோ திறந்ததாம். அதில் ஒரே ஒரு கேள்வி மட்டும், நீங்கள் சிவப்பு அறையை விரும்புகிறீர்களா என்ற கேள்வி மட்டும் எழுந்ததாம். அதை எவ்வளவு மூட முயன்றாலும் மீண்டும் மீண்டும் அந்த பாப்பப் வந்து கொண்டே இருந்ததாம். பிறகு அதை பார்த்த மனிதர்கள் சில நாட்களில் கொடூரமாக மர்மமாக இறந்து விடுவார்கள். இறந்த பின் அவர்களுடைய அறை முழுவதும் ரத்தம் சிதறி ஒரு சிவப்பு அறை போல மாறிவிடும் என்ற கதையும் அங்கே உண்டு. கதை 8, கஷிமா ரெய்கோ. இரவில் ரயில் நிலையம் அருகில் தனியாக செல்லும்போது கால்கள் இல்லாத ஒரு ஆவி தோன்றுமா. அவள் பெயர் கஷிமா ரெய்கோ. அவள் உங்களிடம் சிக்கலான சில கேள்விகள் கேட்பாளாம். சரியான பதில் சொல்லவில்லை என்றால் உங்களையும் தன்னை போல பேயாக மாற்றி விடுவாளாம். சில கதைகளில் அவள் கழிப்பறையிலும் ரயில் பாதை அருகிலும் காலியான பள்ளி வழித்தடங்களிலும் தோன்றுவாளாம். கதை 9, ஜப்பானிய மலை கிராமத்தின் சாபம். ஒரு பயணி வழி தவறி மலைப்பகுதியில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தை அடைகிறான். அங்கு மக்கள் மிகவும் அமைதியாக இருப்பார்கள். அவர்கள் அவனை நல்லபடியாக வரவேற்பார்கள், உணவு தருவார்கள், தங்க இடம் தருவார்கள். ஆனால் இரவு நேரத்தில் அவன் கவனிப்பான். அந்த வீட்டில் எந்த கண்ணாடியும் இல்லை. வீட்டுக்காரர்கள் யாரும் இரவு வெளியே போகக்கூடாது என்பார்கள். அவன் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தால் கிராம மக்கள் எல்லோரும் தலை குனிந்து ஒரே திசையில் நிற்கிறார்கள். அவர்கள் மெதுவாக ஒரு வினோதமான பாடலை பாடுகிறார்கள். காலை எழுந்தவுடன் கிராமமே காணாமல் போயிருக்கும். அவன் மட்டும் காட்டுக்குள் தனியாக இருப்பான். அவன் திரும்பி நகரத்துக்கு வந்த பிறகுதான் தெரிந்தது, அந்த கிராமம் பல வருடங்களுக்கு முன்பே நிலச்சரிவில் புதைந்து விட்டது என்று. கதை 10, மனித முகம் கொண்ட நாய். ஜிமென் கென். ஒரு சாலையில் இரவு நேரத்தில் ஒரு நாய் ஓடும். ஆனால் அதன் முகமோ மனித முகம் போலவே இருக்கும். அது சாதாரணமாக குறைக்காது, மாறாக மனித குரலில் பேசும். சிலர் அதை பார்த்தால், என்னை பார்த்து கொண்டே இருக்காதே என்று அந்த மனித நாய் சொல்வது போல தோன்றுமாம். அதை தொடர்ந்து சென்றால் அது திடீரென மறைந்து விடுமாம். சிலருக்கு அது ஒரு தீய அறிகுறி என்ற நம்பிக்கை உண்டு.